ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி விலாக் வந்து ஆடி அமாவாசை மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் வந்து காய் வாங்க உழவர் சந்தை கிளம்பியாச்சு. போயிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு பாப்பா வந்து ஹஸ்பண்ட் பார்த்துக்குறாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. சரி நம்ம வந்து காலையில் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்து மொதல் வேலையை ஆடி அமாவாசைன்றனால கொஞ்சம் ஸ்பெஷல் இல்லையா, அதில் வடை பாயாசம்லாம் பண்ணணும். ஃபஸ்ட்டு குக்கரை லோட் பண்ணிவிட்டு வடைக்கு வந்து பருப்பு ஊற வச்சுட்டேன். சைட் பை சைடு வந்து பால் காய்ச்சி டீ வந்து எங்கள் மாமியாரோட அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு சைட் பை சைடு. எப்பயுமே வந்து அமாவாசைன்னா வந்து 2 பொரியல் இல்லைன்னா 3 பொரியல் இருக்கும் கண்டிப்பாக. அகத்திக்கீரை கண்டிப்பாக இருக்கும், பரங்கிக்காய் பூசணிக்காய்லாம் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து 4 பொரியல் செஞ்சுருக்கேன். பூசணிக்காய் சாம்பாருக்கோசரம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து அரிசிக்கு ஒலை வச்சுட்டு, பூசணிக்காய் வந்து சீக்கிரம் வேகாது, அதனால் குக்கரில் வந்து நான் 2-3 விசில் விட்டு எடுத்துக்குவேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். பரங்கிக்காய் வந்து பால் கூட்டு ஸ்வீட்டு தான். அதில் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பால், தேங்காய், அப்புறம் சுகர் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணி செஞ்சிட வேண்டியது தான். பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைடு ரெடி பண்ணிவிட்டு ஒரு 11:30 மேலே சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் சாம்பார், ரசம், ஒரு பக்கம் அத்திக்கீரை பொரியல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கஞ்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொரியல்லாம் தாளிக்க வந்தேன், பாயாசம் வைக்கிறதுக்கு எல்லாமே. பருப்பு பாயாசம் வந்து மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க, நானும் சாப்பிட மாட்டேன். அதனால் பிடிச்ச மாதிரியே வந்து சேமியா பாயசமே வச்சாச்சு. அது சைட் பை சைடு வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே வடைக்கு வந்து நான் சும்மா கொஞ்சம் தான் ஊற வச்சுருந்தேன், ரொம்ப ஊற வைக்கல. சின்ன டம்ளரில் தான் 1 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். அதனால் நான் மிக்சியிலே போட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டு எடுத்துக்கிட்டேன். வடைக்கு நல்லா மசிஞ்சிச்சு. அது கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு அரிஞ்சு போட்டு வடையும் போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாப்போம் தூங்குறாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து வடை வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். வடை ரேராக தான் போடுவேன் வீட்டில். வந்து அது இன்றைக்கி நல்லாவே வந்தது, நல்லா முறுமுறுன்னு. கடைசி இது வந்து கொஞ்சம் சிவப்பாயிடுச்சு. மற்றபடி வந்து சூப்பராக சமையல் வந்து அன்றைக்கி ஒரு 2 ஹவர்ஸில் முடிஞ்சிருச்சு. சாதம், பொரியல் வந்து கூட்டு வந்து பரங்கிக்காய் கூட்டு, வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பருப்பு, அகத்திக்கீரை பொரியல், நெக்ஸ்ட்டு வந்து பொடலங்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. ரசம், பாயாசம், வடை, அதுக்கப்புறம் வந்து தயிர். அதுக்கப்புறம் வந்து 11:30 மேலே வந்து எல்லோரும் சாமி கும்பிட்டு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் வந்து டீ போட்டு கொடுத்துட்டு நானும் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேடையெல்லாம் துடைக்காமல் அப்படியே அந்த படுத்தாச்சு போய். அதனால் அந்த வேலையெல்லாம் இருந்தது கொஞ்சம். விளக்குறக்கா வந்து விளக்கி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மேடையை தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணுறது. அது கொஞ்சம் மலைச்சோன்னா அப்படியே ரொம்ப மலைச்சு அந்த வேலையும் கையோடு எல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து நைட்டு டிஃபன் வந்து இட்லி தான். இட்லிக்கு வெங்காய சட்னி, அதனால் அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அந்த மேலே ஜன்னல் எல்லாமே க்ளீன் பண்ணி இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அது ஒரு நாளும் நினைப்பேன் ஜன்னல் மேலெலாம் க்ளீன் பண்ணணுன்னு, ஆனால் அது வந்து மலைச்சிட்டு அப்படியே விட்டுருவோம். அதனால் சரி இன்றைக்கி ஒரேடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவும் ஃபுல்லாக எல்லாம் பண்ணியாச்சு. இட்லி ஊற்றி வச்சுட்டு ஒரு அம்மாசினா ஒரு 7:30 டிஃபன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா சீக்கிரம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாத்திரம் இருந்தால் அது எல்லாத்தையும் விலைக்கு ஃபுல்லாக போட்டுட்டு வெங்காய சட்னி அரைச்சி வச்சுட்டு பாப்பா கூட்டிகிட்டு அப்புறம்
நானும் சாப்பிட்டு படுத்தாச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஆடி அமாவாசைனா காலைலேருந்து ஃபுல்லாக வேலை தான். அதுக்கும் கரெக்டாக இருந்தது. மத்தியானம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு, அவ்வளோதான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து நைட் ரொட்டீன் எப்பயுமே வந்து ஒரு 4 பாதாமும் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெந்தயமும் தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்துக்கிறேன். அது வந்து கொஞ்சம் மார்னிங் வந்து அந்த தண்ணி காஃபி குடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது வெந்தய தண்ணி. அதனால் வந்து நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சம் பசிக்கவும் இல்லை, இல்லைன்னா காஃபி குடிக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். அது குடிச்சிட்டா பெருசாக ஒன்றும் கிரேவிங்ஸ்லாம் ஒன்றும் தெரியல. அதுக்கோசரம் அதை ஃபாலோ பண்ணுறேன். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ்.